வழி ஒன்று போகுது, அந்த வழியில் தான் போகணும்னு சொன்னாங்க அம்மா. இதுக்குள்ளேயே கொஞ்சம் வீடு எல்லாம் இருக்குதுங்க. இப்போ அது போக தான் மிச்சம் மீதி தான் நம்ம இது பண்ணிக்கணும். ஒரு கிலோக்கு 6 ரூபா கொடுக்கணும். ஓ வெட்டுறது. சரி சரி சரிங்க. வெட்டுறது கவாத்து இந்த அளவுக்கு வெட்டிடுவாங்க. சாயந்தரம் வேலை நடக்காது. சாயந்தரம் ஏதோ ஒரு 10 கிலோ 15 கிலோ போகும். காலையில் வந்து நேரத்தில் வந்து வெட்டினதான். இந்த கிராமம் இதுக்குள்ளேயும் கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே தேக்கி வச்சு இவங்களுக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துக்கிறாங்க. அப்படியே அந்த மண்ணை அப்படியே கொத்தி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இங்கே இந்த வீடு அங்கே பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே இந்த கறி வந்து பயன்படுத்துகிறாங்க. எந்த குடும்பத்துக்குமே கேஸ் கனெக்ஷன் கிடையாது. அதனால் இந்த காடுகளில் கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்து அடுத்த ஒரு கிராமத்துக்கு பார்த்து போகிறோம். அது வந்து ஏதோ ஒரு கொல்லின்னு வந்துச்சு, ஆனால் அதை மறந்துட்டேன், சாரி. அங்கே ஊருக்கு போய் கேட்டுட்டு உங்களுக்கு அது என்ன கொல்லி அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். அந்த கிராமத்துக்கு வந்து இப்போ இந்த வழியாக தான் வந்தோம். அதுலேருந்து இந்த பக்கம் ஒரு ரோடு ஒன்று பெரியுதுங்க. இது ஆக்சுவலாக ரோடு கிடையாது, ஒரு வழி ஒன்று போகுது, அந்த வழியில் தான் போகணும்னு சொன்னாங்க அம்மா. விரல் மாட்டிக்கிச்சு. சரி, இதுலேயே போவோம். பார்த்தீங்களா, என்ன மாதிரி ஒரு பைத்தியம் யாராவது இருப்பாங்களா? இன்ஜின் பிரேக்கை பற்றி நான் நிறையா சொல்லுவேன், ஆனால் நானே இன்ஜின் பிரேக்கை யூஸ் பண்ணாமல் தான் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த ரோட்டில் வந்து அந்த கிராமத்துக்கு போகணுமாம்மா. இதுக்குள்ளேயே கொஞ்சம் வீடு எல்லாம் இருக்குதுங்க. அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க என்ன இது அப்படின்றது தெரியல. இங்கே ஒரு கிணறு வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற கிணத்துல நிறைய கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இருக்குதுங்க. வெட்டுங்கண்ணா. நீங்கள் வெட்டுறது மட்டும் சும்மா ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன், எப்படி கட் பண்ணுறீங்கன்னு. கோயம்புத்தூர்லேருந்து வரேங்கண்ணா. இங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் கிராமத்தை பார்க்க வந்தேன். அப்படியே இப்போ கீழே போயிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தேன். அதான் அப்படியே பார்த்தா நீங்கள் வெட்டிகிட்டு இருந்தீங்க, சரி ஒரு வீடியோ எடுக்கலான்னு வந்தேன். உங்கள் பேருங்கண்ணா? விஸ்வநாதன். நீங்கள் இது உங்கள் தோட்டங்களா? ஓ, நீங்கள் மட்டும் தனியாக வெட்டிகிட்டு இருக்கிறீங்க? வர்றதில்லை. சரி சரி சரிங்கண்ணா. கொஞ்சம் வயலில் வேலை செய்வோம், அப்புறம் நெட்டில் வேலை செய்வோம். சரி சரி சரிங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது இங்கே வந்து எடுப்போம், தப்பாகும்போது இங்கே எடுத்துருவோம். இல்லைன்னா வயலுக்கு போயிடுவோம். சரி, வயலுக்கு போகணும். வயலில் என்னெல்லாம் போட்டிருக்கீங்க? வாழை போட்டிருக்கோம். வாழை போட்டிருக்கீங்க. யானையில் அதிகமாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டேங்க. ஆனால் முதலாளி வந்துடுச்சு யானை. அப்போது வாழையெல்லாம் போட்டிருக்கீங்க? நம்ம இந்த வாழை தான் சாப்பிட்டு போச்சு. இந்த மேட்டில் போடுவோம் ஒரு வாழை. சரி சரிங்க. இந்த வாழை 2 3 சாப்பிட்டு போயிடுச்சு. அப்போ அது போக தான் மிச்சம் மீதி தான் நம்ம இது பண்ணிக்கணும். நம்ம மிருகங்களெல்லாம் பார்த்து இருந்தால் தான் நமக்கு இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாங்க. நீங்கள் வெட்டுங்கண்ணா. எப்படி இதை டீங்கண்ணா, இதை எங்கே கொடுப்பீங்க? நீங்களே காய வச்சு நீங்களே இது பண்ணிடுவீங்க? இண்டிகோ ஃபேக்ட்ரி கொடுப்போம். இண்டிகோ ஃபேக்ட்ரிங்களா? இங்கே பக்கத்தில் இருக்குங்களா? 2ஆம் மிஷின் இருக்குது. ஓ, இங்கே இருக்குங்களா? சரி சரிங்கண்ணா. அங்கே வந்துட்டு மெம்பர்ஷிப் இருக்குது நமக்கு. நீங்கள் கட் பண்ணிட்டு பேசுனீங்கன்னா கேட்காது. இப்போது நீங்கள் இது கிலோ எவ்வளோனுங்கண்ணா கொடுப்பீங்க? கிலோ அவங்க போடுவாங்க விலை, மாதத்துக்கு இந்த விலைன்னு அவங்க போட்டுருவாங்க. இல்லை, ஒரு அப்ராக்சிமேட்டாக 22 ரூபா 20 ரூபா இருக்குது. 20 ரூபா 20 ரூபாலேருந்து 25 ரூபா வரைக்கும் வருங்களா? இல்லை, வராது. இப்போ போனால் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 22 ரூபா இருந்துச்சு. இப்போ 2 மாதம் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஓ, 20 ரூபா தான் கிடைக்கிது கைக்கு. ஓ, சரி சரி சரிங்க. நமக்கு நம்மளே செய்கிறதா பரவாயில்ல. கூலி வச்சா ஒரு கிலோக்கு 6 ரூபா கொடுக்கணும். ஓ, வெட்டுறது எனக்கு. சரி சரி சரிங்க. வெட்டுவாங்க. ஓ, இது கூலி கொடுத்தீங்கன்னா ஒரு இதுக்கு 6 ரூபா, ஒரு கிலோவுக்கு 6 ரூபா கொடுப்பீங்க. லேடிஸ் வந்தால் 300 ரூபா கொடுக்கணும். 300 ரூபா ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சா? ஒரு 3 மணி வரலாம். 3 மணி வரைக்கும் வண்டி வந்துடும். ஓ, வண்டி வந்தால் கொண்டு போயிடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம சாக்கெல்லாம் நிறச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஓ, சரி சரி. லேடிஸாக இருந்தால் நாள் கணக்கு? ஆமாம், அவங்க வந்து 3 மணி வரை தான் எடுப்பாங்க. ஓ, சரி சரி சரி. அவங்க வந்துட்டு டெய்லி 300 ரூபா கொடுத்துடணும். ஓ, மற்ற வந்துட்டு நம்ம அந்த வெளியிலேருந்து யாராவது கூப்பிட்டு வந்தால் மிஷினில் வெட்டுறாங்க. கிலோ 6 ரூபாய்க்கு வெட்டுறாங்க. சரி சரி சரி. ரேட்டில் வெட்டுறாங்க, 7.50க்கு வெட்டுறாங்க. சரி சரிங்கண்ணா. அப்போ அதுக்கு போச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு லாபம்ன்றதுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கிடைக்கும். விலை கொஞ்சம் இருந்துச்சுன்னா நமக்கு ஏதோ லாபம் கிடைக்கும். அதான் இல்லாட்டினா நமக்கு லாபம் பெரிய லாபம். கண்டிப்பாக. ஒரு 2 3 ஒரு
2-3 மாதத்துலேருந்து தான் கொஞ்சம் விலை ஜாஸ்தி, கொஞ்சம் 20 ரூபா வந்துருக்கு. ஓ அதுக்கு முன் 14, 15 ஓ தான் இருக்கும். அதுக்குள்ளேயே தான் இருக்கும். சரி சரி. எரு போட முடியாது. ம் அப்புறம் நம்ம வேலை செய்ய முடியாது, காடு வெட்ட முடியாது. ம் 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 இது கவாத்து வெட்டினா அதுக்கு கூலி கொடுக்கணும். அதான் 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 அதான். கவாத்து வெட்டினா கூலி கொடுக்கணும். என்ன வெட்டணும்? இல்லாட்டி நம்ம மட்டை வெட்டுவோம். இது வெட்டிட்டு இந்த மாதிரி பாருங்கள், இந்த சைடு வெட்டிவிட்டோம் பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட்டை வெட்டிவிட்டாங்க. ஓ ஹைட் ஆயிடுச்சுன்னா நம்ம அடியில் வெட்டி ஓ விடுவோம். கட்டையோட வெட்டணும். நம்ம வெட்டி விடுவோம். ஓ இது ரொம்ப பெருசாக வளராமல் இருக்கிறதுக்காக. 3 வருஷம் 4 வருஷம் ஆகும்போது நம்ம ஒரு மட்டை வெட்டி விடுவோம். ஓ சரி சரி. அது செலுத்து வரும். ஓ அதில் அறுபது நல்லா அறுபது வரும். ஓ இந்த மட்டத்துக்கு வெட்டுறதா மட்டை வெட்டுறதுன்றீங்க? சரி சரி சரி. கவாத்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு வெட்டிடுவாங்க. அதான் அதான் அதான். அப்போ இதில் வந்து நிறைய வேலையும் இருக்குது. வேலை இருக்குது, ஆனால் வேலை இருந்துச்சுன்னா நமக்கு கட்டுப்படி ஆகும். அதான் 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 அதான். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். இதை கையிலையும் பிடுங்குவாங்க, இதை வச்சும் வெட்டுவாங்க. கத்தியில் பிடுங்கலாம். ஒரு கத்திக்கு மட்டை கத்தின்னு சொல்லிட்டு சரி சரி சரிங்க. கத்தியில் வச்சுட்டு கத்திலையும் பிடுங்கலாம், ஓ கையிலையும் பிடுங்கலாம். ஆனால் கையில் பிடுங்குன்னா கை வலி இருக்கும். இருந்தாலும் கூட அது நேக்கருக்கு நம்ம வேலை எடுப்போம். நம்ம கத்தியில் எடுப்போம், இல்லாட்டினா சரி சரி இந்த மாதிரி இதில் எடுத்துப்போம். இல்லாட்டும் ஆளுங்க விட்டுட்டு சரிங்க. ஒரு நாளைக்கு 5 வருஷம் முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஓ சரி சரி. கிலோ 6 ரூபா கொடுத்தா அவங்களே வந்து வெட்டி வச்சுருவாங்க. அப்புறம் 3:45 வண்டி வந்துடும். அது வரைக்கும் தான் வெட்ட முடியும், அதுக்கு மேலே வெட்ட முடியாது. சாயந்தரம் வேலை நடக்காது. சாயந்தரம் ஏதோ ஒரு 10 கிலோ 15 கிலோ போகும். காலையில் வந்து நேரத்தில் வந்து வெட்டினா தான் கொஞ்சம் கப்பாகும். சரிங்க சரிங்க. சரி ஓகே, நம்ம அப்படியே போவோம். ஓ அங்கெல்லாம் கொஞ்சம் கிருஷியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு வீடு வச்சுருக்காங்க. நம்ம ஆனால் அதுக்கு போய் பார்த்துட்டு வருவோம். ஓ காட் பியூட்டிஃபுல். எல்லா ரோட்லேயும் ஏறி இறங்கி போக வேண்டியதாங்க, ஒரு வழியே இல்லை. ஓ என்ன டெட்டுண்டா? ஆமாங்க, இதுக்கப்புறம் ஊர் இல்லையாட்டிருக்கு. எல்லாம் அவங்கவுங்க 2 வீலர் வச்சுக்கிறாங்க. அது இருக்கிறதுனால என்ன ஓடுது, இல்லைன்னா கஷ்டம். ஸோ இவங்களுமே பார்த்திங்கன்னா வாழையெல்லாம் போட்டிருக்காங்க, ஆனால் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. அப்படி இருந்தால் தான் தப்பிக்கும், இல்லைனாலாம் கஷ்டம். இந்த இடத்துல இல்லாத மிருகங்களே இல்லைன்னு சொல்கிறாங்க. தண்ணி இந்த ஏரியாவில் கிணறு ஃபுல்லாக கிடக்குங்க. ஏன்னா இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் நிறைய ஓடை இதெல்லாம் ஓடுறதுனால தண்ணி எப்பவுமே ஊறிக்கிட்டே இருக்கும் போல். ஆனால் உள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓ வாங்கண்ணா. அண்ணா இந்த கிராமத்து பேர் என்னங்கண்ணா? ஏதோ கொல்லின்னு சொன்னாங்க இல்லைங்கண்ணா? கடமக்கொல்லி. ஓ சரிங்கண்ணா. இதில் எத்தனை வீடுங்கண்ணா இருக்கும்? இதில் கடமக்கொல்லி அப்படின்ற ஊரில் எத்தனை வீடு இருக்குங்க? 8 வீடு தாங்களா? 8 வீடு ஒரு கிராமம். ஓ 8 வீடு இல்லை கிராமம், பங்குமலை பக்கத்தில். ஆமாம் அது வேறு கிராமம் தானேங்கண்ணா? இல்லை ஒரே கிராமம். அப்புறம் பேர் மட்டும் வேறு வேறையாக வச்சுருக்கீங்க? அப்படிங்களா? ஆனால் அவங்க வந்து இல்லைங்கண்ணா, அவங்க பனியர் இன மக்கள் தானே. இங்கே இருக்கிறவங்க குறும்பர்கள் அப்படின்னாங்க. குறும்பர்கள்னால் காட்டு குறும்பர்கள்னு சொன்னாங்க ஏதோ புதுசாக. இல்லை வெறும் குறும்பர்கள் தாங்களா? பெட்ட குறும்பர்கள் அப்படின்னாங்கண்ணா. பெட்ட அப்படின்னா? ஓ சரிங்கண்ணா. இப்போது ஊட்டி சைடில் அங்கெல்லாம் குறும்பர்கள் இருக்காங்க, அவங்களாம் வெறும் மூலக்குறும்பருங்களா? அவங்க முல்லைக்குறும்பர். இங்கே இருக்கிறவங்க பெட்ட குறும்பர்களா? ஓ சரி சரிங்கண்ணா. இங்கே அந்த குறும்பர்கள் வாழ்கிற வீடு வந்து 8 குடும்பம் தான் இருக்காங்க. சரி சரி சரிங்க. இப்போது இதெல்லாம் நீங்கள் தோட்டம் போட்டிருக்கீங்க, யானை இதெல்லாம் வர்றது இல்லைங்களா? அப்புறம் எப்படி இதெல்லாம் பாதுகாக்கிறீங்க?
இப்போதைக்கு இப்போ ட்ரிஞ்சு எடுத்துருக்காங்க நம்ம ஃபாரஸ்ட்லேருந்து. ட்ரிஞ்சுன்னா அந்த குழி எடுத்திருக்காங்களா? ஓ சரி சரி சரி. மேலே அந்த மலைக்கு மேலே அங்கேருந்து பார்த்தா ஒன்று தெரிஞ்சுது அந்த வழிங்களா? நீங்கள் சார்? நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். நாங்கள் இந்த மாதிரி ட்ரைபல் வில்லேஜ் இந்த மாதிரிலாம் எல்லாமே போவோம். அப்படி இங்கே ஊட்டியில் இது பண்ணும்போது கூடலூரில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னாங்க. கூடலூர் வந்து விசாரிக்கும் போது இங்கே நிறைய கிராமங்கள் இருந்ததுங்க. அப்புறம் காலையிலேருந்து எல்லா கிராமமும் சுற்றிட்டு இருக்கோம். அப்புறம் சரி இங்கே ஒன்று இருக்குன்னாங்க, அதான் சரி பார்த்துட்டு போகலான்னு. உங்களெல்லாம் வீடெல்லாம் இருக்காங்கண்ணா? இப்போ எல்லாருமே கவர்மெண்ட் வீடு கட்டி கொடுத்துருக்கா இல்லை மண் வீட்டில் தான் இருக்கீங்களா? கவர்மெண்ட் வீடு கட்டி கொடுத்துட்டாங்க. ஓ இந்த மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க. சரி சரி சரி. இப்போ அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறையா குடும்பத்துக்கு இந்த கல் வச்சு மட்டும் கட்டியிருந்தாங்க, ஆனால் பூசலை. அந்த மாதிரி தாங்களா உங்களுக்கு பூசிட்டாங்களா? ஓ உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரி சரி. உங்களுக்கு கரண்ட்டும் வருது, எல்லா வசதியும் மேக்ஸிமம் கொடுத்துட்டாங்க இந்த ஏரியாவில். இங்கே வந்து அடிப்படை வசதியே இல்லாமல் ஏதாவது கிராமங்கள் இருக்காங்கண்ணா? அடிப்படை வசதி அதாவது ரோடு வசதியோ இல்லை வந்து வீடு வசதியோ இல்லை மண் வீட்டிலே இருப்பாங்களா, அந்த மாதிரி கிராமங்கள் எங்கேயாவது இருக்கா? இந்த மாதிரி இப்போது இந்த இடத்துல இப்போ சவுச்சவுலாம் போட்டிருந்தாங்க வர வழியில், எல்லாம் இந்த மண்ணுக்கு விளையுதுங்களா? ஓ இங்கே எந்த மாதிரிலாம் நீங்கள் வெள்ளாமல் போடுவீங்க? எல்லாமே வளருங்க. எல்லாமே போடுவீங்களா? வாழையில் ஆரம்பித்து நீங்கள் இந்த மேக்ஸிமம் இந்த மலைவாழ் மக்கள் அப்படின்னாங்களே இந்த ராகி, ஆமாம், சாமை இந்த மாதிரி தான் போடுவாங்க. இப்போ அந்த மாதிரி போடுறதுன்னா இந்த அனிமல்ஸ் ஜாஸ்தினால அந்த மாதிரி ஓ சரி சரி சரி. அப்போது இங்கே வந்து புளியிலேருந்து எல்லாமே இருக்குங்கண்ணா? சரி சரி. அதனால் உங்களுக்கு அந்த இதெல்லாம் பண்ண முடியாது. இதுக்கு நீங்கள் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிங்களா சுற்றியும்? இல்லை, யானை இதில் வந்தாலும் வரும். ஆனால் மேக்ஸிமம் இங்கேருந்து தான் வரும், அதனால தான் வெட்டி விட்ருக்காங்க. சரி ஓகே. அதான் சும்மா அப்படியே கிராமங்களை எல்லாம் பார்த்துட்டு போகலான்னு தானே. சரி வரேங்கண்ணா. இங்கே தண்ணி இது ஓடுற இடங்களா? அதனால் கிணத்துல இவ்வளோ தண்ணி நிற்கிது, அதான் கேட்குறேன். எப்போவுமே இந்த அளவு இருந்துகிட்டே இருக்குங்க. சரி சரி. அதான் இவ்வளோ மலை மேலேயும் இவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு பார்த்தேன். சரி வரேங்கண்ணா. இந்த கிராமம் இதுக்குள்ளேயும் கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம அப்படியே போய் சும்மா அப்படியே பார்த்துட்டு வருவோங்க. மேலே ஒரு சில வீடெல்லாம் இருக்குது, பட் ஆனால் எல்லாமே பட்டுனாலும் ஆனானாலும் ஒன்று தான்டா. ஓரளவுக்கு கவர்மெண்ட் வீடு கட்டிட்டாங்க. ஒரு சில வீடு மட்டும்தான் மண் வீடு அப்படியே இருக்குது. அதுவுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வீடு சேங்ஷன் ஆகி கட்டியிருப்பாங்க, அவங்க அந்த பழைய வீட்லேயே கூட இருந்திருக்கலாம். ஓ இங்கே பாருங்க, இவங்க நீரை அப்படியே தேக்கி வச்சு இவங்களுக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற தண்ணி அப்படியே போகுது. வா ஆனால் மழை வந்தால் ரொம்ப ஸ்கிட் ஆகுங்க அது. இவங்க அப்படியே படி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அப்படியே அந்த மண்ணை அப்படியே கொத்தி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இங்கே ஒரு 2 வீடு இருக்குது. இந்த இடத்துல அங்கே பார்த்து அதே மாதிரியே இவங்களே வீடு கட்டி வச்சுருக்காங்க. வாவ் நல்லா இருக்குங்க இந்த வீடு. அங்கே பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே இந்த கறி வந்து பயன்படுத்துகிறாங்க. அதாவது பெயிண்ட்டு அந்த மாதிரி அடிக்கிறது வந்து இந்த சிமெண்ட் இதுக்கு இருக்கிறதுக்கு. இவங்க வந்து மண் வீடு அப்படின்றதுனால சாணி முழுகும்போது அது கூடயே அப்படியே வச்சு கறியும் சேர்த்து இது பண்ணிக்கிறாங்க. ஆனால் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு வீடு பாருங்களேன். அப்பப்போ அவங்க ரெனோவேட் பண்ணி தான் ஆகணும். இதை எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறதுக்கு வந்து எந்த குடும்பத்துக்குமே கேஸ் கனெக்ஷன் கிடையாது. அதனால் இந்த காடுகளில் கிடைக்கிற கட்டைகள் விறகுகள்லாம் எடுத்து தான் அவங்க வந்து சமைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கிறாங்க. அதுதான் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ பூசணிக்காய் இதெல்லாம் இவங்க வெள்ளாமை செய்கிறது எல்லாமே மேக்ஸிமம் இவங்க பயன்படுத்துகிறாங்க. ஒரு சில விஷயங்களை வெளியில் கொடுத்துட்றாங்க. வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அந்த என்ன சொல்கிறது, அதே மண், அந்த மண்ணில் வந்து செங்கல் செஞ்சுருக்காங்க. அதே மண்ணில் தான் நம்ம அந்த என்னது சிமெண்ட்டை யூஸ் பண்ணுற இடத்துக்கு பதிலாக இந்த இடத்துல அந்த மண்ணை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா நிற்கிறது இல்லை, அப்படியே வெடிச்சிருங்க. என்ன தான் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டைமில் அதை மெயின்டைன் பண்ணல அப்படின்னா வெடிச்சிடும்.
இவங்களுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து வீடு கொடுத்துருக்கா அப்படின்றது தெரியல. ஆனால் இவங்க இன்னுமே இந்த வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் வீடு பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. நம்ம இந்த பழைய காலம்னா ரொம்பலாம் இல்லைங்க, ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இருந்திருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே இருந்திருக்காங்க. பாருங்கள், பின்னாடி ஒரு வாசல். நம்ம எப்போவுமே பழைய வீட்டில் தான் பார்க்க முடியும், முன் வாசல் பின் வாசல் இருக்கும். அது வந்து இந்த இடத்துல பின்னாடி ஒரு வாசல் வச்சுருக்காங்க. அழகாக இருக்குதுங்க எனக்கு பார்க்க. ஆனால் பாருங்கள், இங்கே இருக்கிற மண் தான் இப்போவுமே பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற மண் எடுத்து இது மழையில் கரையும் போதெல்லாம் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதான் மழை வந்தாலும் இந்த இடம் டேஞ்சர் தாங்க. எப்போ வேணாலும் மண் சரிவு இந்த மாதிரிலாம் கீழே வந்துடும். இது மட்டும் லைட்டாக கட்டியிருப்பாங்க போல். இது அவங்களுடைய கிச்சன் ஏரியா. அழகாக இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு. இல்லைங்க. ஆனால் இதெல்லாமே பார்த்திங்கன்னா கரையான் பிடிச்சிருச்சுங்க, அரிச்சிருச்சு. இனி கொஞ்சம் நாளில் இதையும் அவங்க வந்து ரெடி பண்ணி ஆகணும். ஃபுல்லாகவே கரையான் பிடிச்சிருச்சு. பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. அப்படியே தண்ணியில் வந்ததுன்னா இதெல்லாம் சின்ன வயசில் இருக்க ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸுங்க. நம்ம கல் போட்டு தண்ணியில் வந்து நின்றுட்டுருப்போம்ல, அந்த மாதிரி அவங்க பலகையெல்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே இந்த மலைத்தோட்டர்களுக்கு மத்தியில் அப்படியே இருக்காங்க. இல்லை இந்த குண்டானே சொல்லும் இவங்களுடைய தலைமுறை எத்தனை இருக்குது அப்படின்றது. எப்படி ஒடுங்கி போய் எப்படி இருக்குது பாருங்க. ஆனால் இந்த விறகு தாங்க இவங்களுக்கு. விறகு இல்லைன்னு வச்சுக்கோங்க, மழை வர டைமில் எல்லாமே ரொம்ப கஷ்டம் இவங்களுக்கு. பரவாயில்ல, சும்மா அப்படியே வீடெலாம் பார்த்துட்டு போகிறதுக்காக வந்தோம். மண் வீடு இதெல்லாம் இருக்கு இல்லைங்க, அதான் பார்த்துட்டு போக வந்தோம் யூடியூப் சேனலில் இருந்து. பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. இந்த வீடு மட்டும் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த வீடுகளும் பார்த்திங்கன்னா நீட்டாக வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது. அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே நம்ம டைல்ஸை போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க. என் வீடு ஏறி போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் எப்படி வச்சுருக்காங்க பாருங்களேன். இல்லை இவ்வளோ தான். நம்ம அடுப்பு இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குங்க. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ அவங்களுக்கு காசெல்லாம் இருக்கும்போது அப்பப்போ ரெனோவேட் பண்ணுறது தான் இந்த கதவு இதெல்லாம். ஆனால் இன்னுமே ஜன்னல் இல்லை. இதுக்கு முன்னாடி இதில் மேலே போட்டிருக்கிற அந்த தார்பாய் வந்து இது இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஓட்டுக்கு முன்னாடி போட்டிருந்த அந்த தார்பாயின்னு நினைக்கிறேன். அது இந்த சேலை இதெல்லாம் வச்சு அப்படியே கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் செம்மையாக இருக்குது இந்த வீடு பாருங்கள். சுற்றியும் பார்த்தாலுமே அழகாக அப்படியே நம்ம சிமெண்ட்டை வச்சு பூசினா கூட இந்த அளவுக்கு இருக்காதுங்க, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த பக்கத்தில் அப்படியே கவர்மெண்ட் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. பட் இவங்களுக்கு இப்படியே தான் வச்சுருக்காங்க. ஆனால் இதுவே என்ன கேட்டிங்க அப்படின்னா, இதுவே எவ்வளவோ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இருங்க. சூப்பருங்க. இந்த கூடலூர் சைடில் இந்த மாதிரி ஒரு வீடு பாருங்க, இது வரைக்கும் பூசியிருக்காங்க. இது மட்டும்தான் பூசலை, அதுவும் கூடிய சீக்கிரம் பூசிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், பின்னாடி ஒரு அடுப்பு. இந்த அடுப்பில் தான் சாப்பாடு இதெல்லாம் வச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அழகாக இருக்குதுங்க வீடு. சுற்றி பார்த்தாலும் சூப்பராக தான் இருக்குது. எல்லாருமே அதுதாங்க, இந்த கிராமத்தில் இருக்க நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வெளியில் போய் கேஸு இந்த மாதிரி ஆக்சஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். பாருங்க, அழகாக இருக்குல்ல. ஆனால் அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த காடுகளுக்குள்ளே இருக்கிற குச்சி, மரங்கள், கட்டை இந்த மாதிரிலாம் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதை வந்து அடுப்பு எரிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அதை தான் இந்த இடத்துல நம்ம பார்த்துட்ருக்கோம். அழகாக இருக்குதுங்க இந்த வீடு, சூப்பரில். ஆனால் கலர் இப்படி வித்தியாசமாக அடிக்கிறது நான் இந்த கிராமத்தில் தாங்க பார்க்குறேன். கறியை பூசி, அதாவது கறி கூட வந்து சாணியை மிக்ஸ் பண்ணி, சாணி கூட கறியை மிக்ஸ் பண்ணி அப்படியே பூசிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது வீடு. தேவர் சோலை, நீலகிரி மாவட்டம் தேவர் சோலை. இது எல்லாமே கூடலூர் எல்லாமே நீலகிரி மாவட்டத்தில் தாங்க வரும். அதில் தேவர் சோலை அப்படின்றது தான் இந்த ஏரியாவுடைய பேர். இதில் தேவர் சோலையிலேருந்து 2 கிராமம் பிரியுதுங்க.
சரி ஓகேங்க, போகலாம். இந்த கிராமத்தை வந்து எனக்கு கூடலூரை வந்து பிரியறதுக்கு மனசே இல்லை. இருந்தாலும் அப்படியே நம்ம கிளம்புவோம். பிகாஸ் நம்ம இன்னும் நம்ம கோயம்புத்தூர் வேறு போகணுங்க. அப்படியே நம்ம கிளம்புவோம். இதிலேருந்து இதுக்குள்ளே தான் அந்த 2 ஊருமே இருக்குது. இந்த பக்கம் ஒரு ஊர், அப்படியே கீழே போனீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஊர், சென்டரில் இந்த மலைக்கு இந்த பக்கம் ஊராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது.